வெண்ணிலா சும்மா இரு வெண்ணிலா. ஏய் பாருங்க, நீங்களும் டான்ஸ் ஆட மாட்டீங்களா? வாங்க, கம் ஆன். ஏய் வெண்ணிலா அவங்கள விடு. வாங்க வாங்க. சாரி சாரி சாரி. ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்தா ஜாலியா இருக்கணும். ஏய் வெண்ணிலா. என்ன அப்படி என்ன பண்றாங்க? ஏன் அவங்க அப்படி ஆடிட்டு இருக்காங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அருண்? உங்க ஒய்ஃப பிரிய போறேன்னு சொன்னீங்க, அவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. யாரை ஏமாத்துறீங்க? சார் இல்ல சார், நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் தான் முடிவெடுத்திருக்கோம். இவங்களும் சம்மதிச்சாங்க. இப்ப ஏதோ போதையில மாத்தி பேசுறாங்க சார். மிஸ்டர் வருண், போதையில தான் எல்லாரும் உண்மையை பேசுவாங்க. அவங்க இப்ப சொன்னதுதான் உண்மை. அவங்க உங்களை பிரிஞ்சு போற ஐடியாவே இல்ல. நீங்க தான் எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. சார் நோ சார், நான் உண்மையதான் சொன்னேன். நானும் வெண்ணிலாவும் நிச்சயமா பிரியதான் போறோம். என்ன நம்புங்க சார். உங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? நீங்க பிரிய போறேன்னு சொன்னீங்க. நாங்க இங்க பார்ட்டிக்கு வந்ததுல இருந்து அவங்கள விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க தனியா போகல. அவங்களும் நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. வெண்ணிலா வெண்ணிலா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி நடந்துகிட்ட? தெரியலங்க, ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். அதுல இருந்து ஒரே மயக்கமா இருக்கு. ஆமா, அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அவங்கெல்லாம் எங்கங்க? உன் பார்ட்னர்ஷிப் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்னு என் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் உங்க ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களேங்க. எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்னங்க ஆச்சு? ஏய் எல்லாம் உன்னாலதான்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க சொன்ன மாதிரி நான் ஒழுங்கா தானே நடந்துக்கிட்டேன், நல்லா தானே பேசினேன். சூப்பரா பேசின. என்கிட்ட ஒரு மாதிரியும் அவங்க கிட்ட ஒரு மாதிரியும். ஏய் எதுக்கு அப்படி சொன்ன? அவங்க கிட்ட நானும் வரணும் பிரிய மாட்டோம்னு எதுக்கு சொன்ன? அப்போ நீ என்னை விட்டு போலன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்றி, 3 மாசத்துல நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட்டு நீயா தானே போறேன்னு சொன்ன. அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி ஏண்டி மாத்தி பேசுன? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. அம்மா, அவ ஒண்ணும் குழந்தை கிடையாது. அவளே வந்துடுவா. எங்க போயிட போறா? வருண், இது சரியில்லப்பா. என்ன இருந்தாலும் அவ உன் மனைவி. அவளை நீ இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. கணவன் மனைவி சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். போ, போய் கூட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ், எனக்கு அவ பண்ணது சுத்தமா பிடிக்கல. அதனால தான் கோவத்துல வந்துட்டேன். அவளே வந்துடுவாமா, ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். வருண், என்ன இவன் இப்படி பேசுறான்? இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? நிஜமா இவங்க கோயிலுக்கு தான் போனாங்களா? அண்ணாமலை, என்ன அண்ணாமலை, ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? வர வர வருண் நடந்துக்கிற விதமே சரியில்லைக்கா. என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, வருண் மாறிட்டான்னு நினைச்சோம். ஆனா அவன் இன்னும் மாறல. என்ன அண்ணாமலை சொல்ற? காலையில வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா போன இடத்துல ஏதோ 2 பேருக்குள்ள சண்டைன்னு வெண்ணிலாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான்.
ஐயே நச 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 நசன்னு சுத்தமா மழையை விடாது போல இருக்குடா. டேய் 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 அங்க பாடுறா. செம்ம ஃபிகரா இருக்கா மச்சான். பார்க்க செம்மையா இருக்காடா. அடடடடா, மெழுகு சில மலையில நனைஞ்ச மாதிரி எவ்வளோ அழகா இருக்கா பாருடா. டேய் சும்மா பாப்பா மழையில் நனையுது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா மச்சான். என் மனசு அப்படியே இத சோகத்துல பாரு. நனையுது. ஏன் பாப்பா மழையில உட்காந்து நினைஞ்சுக்கிட்டு இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவ? எங்க கிட்ட கார் இருக்கு, கார் ஃப்ரீயா தான் இருக்கு. வா நம்ம எல்லாரும் கார்ல போலாம், வாமா. டேய் போங்கடா. இவ்வளவு அழகா இருந்துட்டு இப்படி தனியா போகலாமா? வாங்க, நாங்க உங்களை பத்திரமா கூட்டு போறோம். வாமா. பாப்பா டேய் ஓடுறா. ஏய் ஃபோன் பண்றியா? டேய் யாருக்கு ஃபோன் பண்ற? டேய் இங்க பாரு, நீ ஃபோன் பண்ணாலும் எவனும் இங்க வர மாட்டான். இங்க பாருடா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. வேணாம், கிட்ட வராதீங்க. வருண், வா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா நான் வரலம்மா. வா போய் கூட்டிட்டு வரலாம். நான் வரலம்மா, எனக்கு பிடிக்கல. டேய், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வெண்ணிலா உன் மனைவி. அவ நம்மள நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளோட பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு. இந்த ராத்திரி நேரத்துல வயசு பொண்ணு தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட, இது சரியா? அம்மா அவ பண்ணது. அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக ஒரு பொண்ணை இப்படியா தனியா விட்டுட்டு வருவ? உன்னை நான் அப்படியா வளர்த்தேன்?